பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, என்னடி நீ? ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னேன், நீனே இவ்வளவு சிம்பிளா ரெடி ஆகி வந்திருக்க. இல்ல லட்சுமிமா, அது எனக்கு இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதான். ஏன் லட்சுமிமா, நல்லா இல்லையா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லை, என் பொண்ணுக்கு எது போட்டாலும் அது அழகா தான் இருக்கும். சரிடா மித்து, நீயும் வைஷு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? ஏற்கனவே இருட்டிருச்சு, ரொம்ப லேட் ஆக்கிடாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க, சரியா? பக்கத்து வீட்டு ஆண்டி வேற வெயிட் பண்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே லட்சுமிமா, நாங்க 2 பேரும் போயிட்டு சீக்கிரமா வந்துடும். நீங்க வேணா பாருங்க, நீங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வர காட்டியும் நானும் வைஷும் வீட்டுல இருப்போம். சரிடா மித்துமா, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரி லட்சுமிமா. ஐயோ, அர்ஜுன் வேற ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்காரு, வைஷுவை வேற இன்னும் காணும், டைம் வேற ஆகிட்டு இருக்கே. வைஷு வைஷு, டைம் ஆகுதுடி. ஹாண்டி வந்துட்டே இரு. வைஷு, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? என் கண்ணே பற்று போல இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு அர்ஜுன் உன்னை பார்த்தோன்னே கவுந்துடுவாரு. மித்து, இப்போ நீ என்ன சொன்ன? அர்ஜுன் சொன்னியா? ஐயோ மித்து, அர்ஜுன் கூப்பிட்டதா இப்ப அவளை கூப்பிட்டு போறான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், இவ வரவே மாட்டா. ஐயோ வைஷு, அர்ஜுனா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. ஓ சரிடி. சரி வைஷு, டைம் ஆகுது, கிளம்பலாமா? மித்து, இரு, பர்த்டே ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லி தானே என்ன நீ நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வான்னு சொல்லி சொன்னேன். இப்போ என்ன நீ இவ்வளவு சிம்பிளா வந்திருக்க? ஐயோ, இது எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. வைஷு, அது ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சா, அதனால தாண்டி இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல, சரியா? சரி வைஷு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? மித்து, இரு, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? பதட்டமாவா? நானா? இல்லையே, நான் கேஷுவலா தானடி இருக்கேன். எனக்கு என்னமோ நீ பதட்டமா இருக்க மாதிரி தான் தெரியுது. மித்து, எனக்கு என்னமோ நீ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ சிம்பிளா ரெடி ஆகி வரது சுத்தமா பிடிக்கலடி. நீ போய் உள்ள வேற போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ஐயோ வைஷு, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுடி, இதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகாட்டியும் ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும்டி. வைஷு வாரி, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுடி, இப்ப கிளம்பினா தாண்டி கரெக்டா இருக்கும். வைஷு, டைம் ஆகுதுடி, வா. என்ன நீ பாட்டு யோசிச்சுட்டு நிக்கிற? இல்லையே, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, அதான் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறேன். மித்து, எதையாச்சும் நீ என்கிட்ட மறைக்கிறியா? என்னது? நானா? அப்படிலாம் இல்லையே வைஷு, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போலாண்டி, ப்ளீஸ் வாடி. சரிடி, போலாம் வா. மித்து, என்னடி ஏதோ ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு பீச்சு கூப்பிட்டு வந்திருக்க? அது இங்கதான் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க போலடி, லொகேஷன் எதாண்டி போட்டுருந்துச்சு. ஓ, இருந்தாலும் பர்த்டே பார்ட்டிலாம் பீச்ல செலிப்ரேட் பண்ணுவாங்களா இல்ல? அதெல்லாம் பண்ணுவாங்க வைஷு, நமக்கு தான் தெரியல போல. நீ சொல்றதும் சரிதான் மித்து. சரிடி, வா உள்ள போலாம், எதுக்கு இங்கே நிக்கணும்? என்ன, உள்ள போலாமாவா? நான் உள்ள வந்து என்னடி பண்ண போறேன்? எப்படியாச்சும் இங்கே நம்ம எஸ்கேப் ஆகணுமே, என்ன பண்ணலாம்? மித்து, என்னடி ஆச்சு? இவ்வளவு நேரம் டைம் ஆயிட்டுன்னு அப்படியே பறந்துட்டு வந்தேன், இங்க வந்து என்னடி உள்ள போலான்னு கூப்பிட்டா நீ பாட்டுக்கு இங்கே நிக்கிற? வாடி உள்ள போலாம். உள்ள போலாம் தான், ஆனா ஒருத்தவங்க வரேன்னு சொன்னாங்கடி, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். என்ன, ஒருத்தவங்க வரணுமா? யாருடி? நீ இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஐயோ, யாருடா இவ? கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப நான் யாருன்னு சொல்லுவேன்? கடவுளே, ஏதோ சமாளிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தவங்க வரான்னு சொல்லிட்டேன். இவ வேற யாருன்னு கேக்குறாளே, இப்ப என்ன பண்றது? வைஷு, அது அது வந்து மித்து, வெயிட். என்னடி, ஆதி சார் வரேன்னு சொன்னாரு, கரெக்டா? என்னது? அவனா? அவன் எதுக்கு இங்க வரப்போறான்? ஆனாலும் இப்போதைக்கு வேற வழி இல்ல. வைஷு, அது வந்து ஆமாண்டி. ஓ, கதை அப்படி போகுதா? உங்க போதைக்கு நான் ஊருகாவா? அடியே, உங்க போதைக்கு தாண்டி இப்ப நான் ஊருகா மாதிரி நின்றுட்டு இருக்கேன். ஐயோ வைஷு, நீ உள்ள போய, அவன் இங்கதான் எங்கேயோ நிக்கிறேன்னு சொன்னா, நான் போய் பார்த்து பேசிட்டு உடனே உள்ள வந்துடுறேன், ஓகே? சரி. இப்போ எதுக்கு நீ ஒரு மாதிரி இழுக்கிற? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், சரியா? யாரு? நீ போயிட்டு உடனே வந்துருவியா? அது சரி, ஆபீஸ்ல நீ ஆதி சார் கேபினுக்கு போனாவே உடனே வரமாட்டேன். இப்போ அன்அஃபிஷியலா, அதுவும் பீச்சு, நீ போயிட்டு உடனே வந்துருவேன். நம்பிட்டேன் மித்து, நம்பிட்டேன். வைஷு, ஏண்டி நீ வேற? வைஷு, டைம் ஆகுதுடி, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போடி.
மித்து என்னடி உளற நீ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், நம்ம ஏதோ சீஃப் கெஸ்ட் மாதிரி டைம் ஆகுது உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி பார்த்தா 2 பேர் தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். நீ ஆதி சாரை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வரப்போகிற. எனக்கு எதுவுமே புரியலடி. நீ உள்ள போ, எல்லாம் தானா புரியும். சரிடி, அவன் இங்கதான் இங்கே நிக்கிறான்னு கால் பண்ணா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ உள்ள போ. ஐயோ சரிடி, இப்போ எதுக்கு என்ன இப்படி துரத்துறா? நான் உள்ள போறேன், போதுமா? அப்பா சாமி, போயிட்டாளா? இவ்வளோ வீட்டிலேருந்து கிளப்பி கூப்பிட்டு வந்து உள்ள அனுப்பி வைக்க காட்டி போதும் ஆயிட்டுடா சாமி. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இவகிட்ட சும்மா தான் ஹிட்லர் வரான்னு போய் வேற சொல்லிட்டோம். இப்போ இவ வர வரைக்கும் நமக்கு ரொம்ப போர் அடிக்குமே, என்ன பண்ணலாம்? சரி, பீச்சில் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம். என்ன இது, ஏதோ பர்த்டே பார்ட்டி அப்படி இப்படின்னு மித்து சொன்னா, ஆனால் உள்ள யாரையுமே காணும். ஒருவேளை நம்ம லொக்கேஷன் மாறிக்கறி வந்துட்டோமோ? ஐயோ என்னன்னு தெரியலையே. பாப்ஸ், என்னடி அப்படி பாக்குற? ஆக்சுவலா இந்த ஏற்பாட்டெல்லாம் உனக்காக தாண்டி. ஐம் சோ சாரிடி வைஷு, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், சாரி. வைஷு, நீ என் மேல எந்த அளவுக்கு கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதோட உனக்கு என் மேல உள்ளது வெறும் கோவம் மட்டும்தான், வெறுப்பு இல்லைன்னு எனக்கு உன் கண்ணை பார்க்கும் போதே நல்லா தெரியுதுடி வைஷு. வைஷு சாரிடி ரொம்ப. நான் பேசினது கண்டிப்பா தப்பு தாண்டி. ஆனா பூ மேல ப்ராமிஸ் டி, இனிமே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ் டி வைஷு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுறி. கண்டிப்பா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன்டி. ஐ லவ் யூ வைஷு, லவ் யூ so much டி. நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. வைஷு, ஐ லவ் யூ so much டி. நான் உன்னை ரொம்ப 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 அதிகமா லவ் பண்றேன்டி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால சத்தியமா நினைச்சே பார்க்க முடியாதுடி. போனவுக்கு நான் உன் மேல காதல் வச்சிருக்கேனான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியலடி. ஏன்னா ஒரு பொண்ணால ஒரு பையனை இந்த அளவுக்கு விரும்ப முடியுமான்னு காட்டினபடி நீ எனக்கு. பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை என்னால இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லடி, வேற எந்த ஜென்மத்திலையும் மிஸ் பண்ணவே முடியாதுடி. ப்ளீஸ் டி வைஷு, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கோடி, ப்ளீஸ் டி. வைஷு, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி. ப்ளீஸ் டி வைஷு, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுறி. கண்டிப்பா இந்த மாதிரி திரும்ப ஒரு தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்டி. ப்ளீஸ் டி வைஷு, ப்ளீஸ் டி, என்னையும் என் லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கோடி, ப்ளீஸ் டி. அர்ஜுன், தயவு செஞ்சு எந்திரிக்கிறீங்களா? வைஷு, உங்ககிட்ட தான் சொல்றேன் அர்ஜுன், தயவு செஞ்சு எந்திரிங்க. வைஷு, அப்போ நீ என்ன மன்னிக்கவே மாட்டியாடி? மிஸ்டர் அர்ஜுன், உங்களை மன்னிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் யார் உங்களுக்கு? வைஷு, ஆமா மிஸ்டர் அர்ஜுன், உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு சொல்லுங்க? நீங்க அன்னைக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு உங்க மேல வந்திருக்க காதல் சிம்பதினாலேயோ இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டோ தானே? வைஷு, என்ன இப்படி பேசுற? ஐயோ அர்ஜுன் சார், ஒரு சின்ன திருத்தம். நான் இப்படிலாம் பேசல, நீங்க தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுனீங்க. நான் ஜஸ்ட் நீங்க சொன்னதை தான் திரும்பி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாப்ஸ், எனக்கு புரியுதுடி. நான் பேசின வார்த்தைகள் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு. ஆனா சத்தியமான மனசார எதுவுமே சொல்லலடி. அது அன்னைக்கு சத்தியமா வாய் தவறி வந்த வார்த்தைடி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறி, ப்ளீஸ் டி. என்ன அர்ஜுன், தெரியாம சொன்ன வார்த்தைகள், அதனால என் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா அர்ஜுன்? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு இப்ப நினைச்சா கூட என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல அர்ஜுன். வைஷு, சாரிடி, ரொம்ப சாரிடி. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கன்னு உன் கண்ணை பார்த்தாவே தெரியுதுடி. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, நீ நல்லா இருக்கணும். ஃபியூச்சர்ல என்னால நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தாண்டி நான் அந்த மாதிரிலாம் உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். சத்தியமா வேற எந்த ரீசனுக்காகவுமே இல்லடி. வெறும்
3 மாசம் தான் நீ என்ன லவ் பண்ற. அதனால ஸ்டார்டிங்லயே நம்ம பிரிஞ்சுட்டா பெருசா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைச்சிட்டி. ஆனா சத்தியமா எனக்கு தெரியாதுடி இத்தனை வருஷமா நீ என்ன மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன்னு. என்னால எப்படி அந்த மாதிரி ஒரு பொண்ணை லைஃப்ல மிஸ் பண்ண முடியும்? ப்ளீஸ் டி, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டி. எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சு இன்னொரு சான்ஸ் கொடுடி வைஷு ப்ளீஸ். வைஷு ப்ளீஸ் டி, என்ன நம்புடி. இதுக்கப்புறம் அர்ஜுன் உன்னை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டான்டி. எனக்கு இன்னொரு வாய்ப்பு மட்டும் கொடுறி. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்டி. சத்தியமா சொல்றேன்டி. உன்னை அப்படி பேசுனதுக்காக ஒரு நாளும் எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தாண்டி வைஷு தெரியும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடி. என்னையே சுத்தி வந்ததை தவிர நீ எந்த தப்புமே பண்ணலடி. ஆனா தண்டனையை மட்டும் நீ எதுக்கடி வைஷு அனுபவிச்சுட்டு இருக்க? ப்ளீஸ் டி வைஷு, என்ன மன்னிச்சிடுறி ப்ளீஸ் ப்ளீஸ் டி. இல்ல அர்ஜுன், இதெல்லாம் சரியா வராது. ப்ளீஸ் அர்ஜுன், என்ன விடுங்க. வைஷு ப்ளீஸ் டி, அப்படிலாம் சொல்லாதடி. சத்தியமா நீ இல்லாத லைஃபை என்னால நினைச்சு பார்க்க முடியாதுடி. இத்தனை வருஷம் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டி. இதுக்கப்புறம் உன்னை நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ் டி வைஷு, ப்ளீஸ் டி, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுறி ப்ளீஸ். இது சரியா வராது அர்ஜுன். ப்ளீஸ் விடுங்க அர்ஜுன். என்ன வைஷு, அர்ஜுன் உங்களை விடுங்கன்னு சொன்ன என்ன அர்ஜுன் தெரியாம சொன்ன வார்த்தைகள். அதனால என் மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் தெரியும். பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா அர்ஜுன்? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா அதை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு இப்ப நினைச்சா கூட என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல அர்ஜுன். வைஷு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் டி, என்ன மன்னிச்சிடுறி. சத்தியமா உனக்கு நான் எப்படி என்னோட நிலைமைய சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடி வைஷு. சாரிடி, சாரி. நான் பேசினது தப்பு தாண்டி. சாரிடி. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க தான் இங்க வர சொல்லிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா வந்திருக்கவே மாட்டேன். வைஷு, போது அர்ஜுன், ஏற்கனவே நீங்க கொடுத்த காயத்திலேருந்தே நான் மேல முடியாம இருக்கேன். மேல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அர்ஜுன் ப்ளீஸ். வைஷு, வைஷு நில்லடி. ஐயோ கடவுளே, என் காதலை என் வைஷுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என் நிலைமை அவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? அப்பா, இந்த டைம்ல பீச்ல அப்படியே நடந்து போறது கூட நல்லதா இருக்கு. கூட அந்த பால் பையன் தான் நல்லதா இருக்கும். ஐயோ மித்து, உனக்கு என்னடி ஆச்சு? அவன் எதுக்கு பண்ணி கூட இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா? கரெக்ட், அவன் தான் ரொம்ப ஓவரா சேட்டை பண்ணுவான். வேண்டாம், நம்ம தனியாவே நடக்கலாம். இது கூட நல்லதா இருக்கு. நல்லா சிலுன்னு காத்து. அப்பா, டேய் மச்சான், இங்க பாருடா, இங்க ஒரு ஃபிகர் நிக்குது. என்ன பாப்பா இந்த நேரத்துல பீச்ல, அதுவும் என்ன தனியா நின்றுட்டு இருக்கா? அட என்ன மச்சி, அதான் துணைக்கு நம்ம பொண்ணுக்கு 2 பேரா இருக்கோம்ல, அப்புறம் எப்படி பாப்பா தனியா நிக்கும்? பாப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு நாங்க 2 பேர் இருக்கோம், சரியா? இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வழி விடுங்க. முடியாது. என்னடி கொஞ்சம் விட்டா ரொம்ப அப்படியே ஓவரா துள்ளுற? சின்ன டீயா? டேய், அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கு மரியாதை சொல்லிட்டா. சொல்லுங்க மரியாதை, 2 பேரும் வழி விடுங்கடா. அட மச்சான் பாருடா, பாப்பா எப்படி துள்ளுதுன்னு. இங்க பாரு பாப்பா, எங்களை பகைச்சுக்கிட்டு இங்க எது நீ போற அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. இப்போதைக்கு இந்த இடத்துல உனக்கு இருக்க துணை நாங்க 2 பேரும் மட்டும்தான். அதனால ஒழுங்கா எங்க 2 பேருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணு, சரியா? வாட்? என்னடா சொன்ன? ஏண்டி, எவ்வளவு திமிர இருந்தா நீ கேமலே கை வைப்ப? சிறுடி, என்கிட்ட மோதனா என்ன ஆகுன்னு உனக்கு இன்னைக்கு காட்டுறேன். டேய் மச்சான், என்னானாலும் சரிடா, இவளை இப்படியே அனுப்பவே கூடாதுடா. வாடா, இன்னைக்கு அவளா நம்மளான்னு ஒரு கை பார்த்துடலாம். ஓ, எவன்டா அது? இவன் இங்க எப்படி? ஏய் யாரா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மச்சான் வெளியில கை வச்சுப்ப? டேய் மச்சான், வாடா, இன்னைக்கு அவனா நம்மளான்னு பாத்துடலாம். அப்படியா? என்னடா நீ வாவான்னு கூப்பிடுற, ஆனா பாரு உன் ஃப்ரெண்ட் அப்படியே நிக்கிறான். டே பொண்ணா அவன் வாவான்னு கூப்பிடுறான். வா.
ஏய் விக்கி, என்னடா நீ இவ்வளவு அமைதியா நிக்கிற? வாடா இன்னைக்கு நம்மள அவனால பாத்துடலாம். பாக்குறதுக்கே அமுல் பேபி மாதிரி இருக்கான்டா. இவனெல்லாம் நாலு தட்டு தட்டுனா போதுண்டா, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். வாடா மச்சான், இன்னைக்கு அவனை நம்மளால பாத்துடலாம். டேய் வாய மூடுறா. அவன் கொஞ்சம் பிடிச்ச முறுக்குனதே எனக்கு அவ்வளவு வலிக்குதுடா. நானே அவன் முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு தான் கோமா இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நீ வேற? டேய் அவன் பாக்குறதுக்கு தாண்டா அமுல் பேபி மாதிரி இருக்கான். ஆனா அவன் கொஞ்சம் முறிக்கும் போது எப்பா அப்படியே எனக்கு உச்சிலே போற மாதிரி இருந்தது. இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா மூடிக்கிட்டு வந்துரு. இல்ல அவன் கூட சண்டை தான் போடுவேனா, நீ வேணா போய் சண்டை போடு, நான் ஓடுறேன். டேய் நீ யாரா இப்படி பேசுற? நானே நீ இருக்க தைரியத்துலதான் அவனை சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறேன். நீயே ஓடுறனா, நீ ஓடிட்டனா பின்ன நான் மட்டும் இங்க இருந்து என்ன மச்சான்? வா மச்சான், பேசாம ரெண்டு பேரும் அவன் அசந்த நேரம் அப்படியே ஓடிடலாம். எஸ்கேப். டேய் 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 நில்லுங்கடா டேய். சரியான காமெடி பேசுங்க. மித்து பாப்பா, நீ எதுக்கு மாமா அப்படி பாக்குற? அப்படி பாக்காதடி, மாமா ஒரே வெக்க வெக்கமா வருது. ஆமா, இந்த டைம்ல நீங்க என்ன பண்றா? ஆமா, இந்த டைம்ல நான் என்ன பண்றேன்? அதத்தான் நானும் கேக்குறேன். இந்த டைம்ல நீங்க என்ன பண்றா? அது வந்து மித்து பாப்பா, மாமாக்கு கால்ல ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் அங்க வாயேன், கேம்ப் ஃபயர் இருக்குது, நம்ம போய் அங்க உட்காந்து பேசலாமே, வாயேன். மித்து பாப்பா, சிலு சிலுன்னு காத்து, அப்புறம் இந்த கேம்ப் ஃபயர்ல இருந்து வர சூடான காத்து, ரெண்டும் சேர்ந்து சும்மா செம்மையா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஹே என்னடி இப்படி சொல்ற? உண்மையாவே எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்பா, பீச்ல அதுவும் இந்த டைம்ல கேம்ப் ஃபயர், அதுவும் பிடிச்ச பொண்ணு நீ பக்கத்துல, அப்பா லைக் அ ஹெவன் டி. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. இந்த டைம்ல நீ எங்க இங்க? கேட்டி பாதையே கேட்டுட்டே இருக்கா? இங்க பாரு, அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் ஒரு இன்ட்யூஷன் சொல்லும். அதனாலதான் நான் இங்க வந்தேன். என்ன இவன் எப்படி சொல்றான்? இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம இங்கே இருக்கோம்னு? ஒருவேளை வைஷு சொல்லியிருப்பாளோ? சாச்சா, அவளுக்கே தெரியாது நம்ம இங்கே தான் வரோன்னு. நம்மளே போய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தோம். பின்ன எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. மித்து பாப்பா, என்னடி யோசிக்கிற? அது நீ எப்படி இங்க வந்தன்னு யோசிச்சுட்டு இருந்த. சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கா? முதல்ல தள்ளி உட்காரு. மித்து பாப்பா ப்ளீஸ் டி, ரொம்ப குளிர்துடி. சோ மாமா இருக்கு அணைச்சு ஒரு உமா கொடுத்துக்கவா? சின்னது ஜோ, நீ விளையாடுறியா நீ? இங்க பாரு, கிட்ட வந்தனு வச்சுக்கே, அவ்வளவுதான் பல்ல உடைச்சு கையில குத்துருவேன். முதல்ல நகந்து பாரு. அது சரி, நானும் சரி நல்லவனா இன்னைக்கு நடந்துப்போம். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவோம்னு நினைச்சேன். உனக்கு நான் கெட்டவனா இருந்தா தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். இல்ல புரியல. இப்ப புரியும் பாருங்க எல்கேஜி பாப்பா. நினைச்சிருக்கோம் மனசுல நீ. நானும் பார்த்துட்டே இருக்கேன், சைட்டுக்கே அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. மோவனே என்ன? ஜோ ஜோ, இப்போ எதுக்கு சிரிக்கிற? அது பொண்ணுல மித்துக்குட்டி, நான் கொடுக்கும் போதெல்லாம் சைலண்டா வாங்கிட்டு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்போ எதுக்கு லபதுபான்னு கத்துற நீ? என்னது? இங்க பாரு, நீ ஒரு லிமிட்டை தாண்டி ஓவரா போயிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அம்மா, இந்த உரிமையில நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் இப்ப நடந்துட்டு இருக்கா? இங்க பாருங்க மித்துக்குட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மொத்தம் மட்டும் இல்ல, மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மேடம். என்ன மனைவி அப்படி பாக்குறீங்க? மனைவி, ஐ லவ் யூ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஜோ, முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமா, நீ எங்க இங்க? சப்பா, இப்ப என்னடி உனக்கு நான் எப்படி இங்க வந்தேன்னு உனக்கு தெரியணும் அதானே? ஆமா, சொல்லு. சும்மா தாயே, அர்ஜுன் தான் வைஷு கிட்ட ஏதோ தனியா பேச போறேன்னா, மித்ராவும் கூட வந்திருக்காங்க, பாவம் அவங்க தனியா நிக்கிறாங்கன்னு சொன்னா, எனக்கு என் செல்லா குட்டியை பாத்துக்கிறத விட வேற என்ன வேலை இருக்குன்னு மாமா அப்படியே பறந்து ஓடி வந்துட்டேன். போதுமா? இப்படிதான் வந்தேன். அப்போ நான் தனியா இருப்பேன்னு நீ எனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியா? சாச்சா, அப்படிலாம் இல்லடி. பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு, அங்க ஒரு ஃபிகர் செம்மையா இருக்கும். அப்படியே அதை பார்க்க வந்தேன். அப்படியே போற வழியில அப்படியே உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன், அவ்வளவுதான். நான் சும்மா சொன்னடி, நீ எதுக்குடி அதுக்கு போய் இப்படி கோவப்படுறா? என்னது கோமா? நான்லாம் ஒன்னும் கோவப்படல சரியா? நீ யார பார்த்தா எனக்கு என்ன வந்திருக்கு? நல்லா சமாளிக்கிறடி நீ மித்து பாப்பா. என்ன? அது
ரொம்ப குளிர்துடி, அதனால ஒன் மோர் கிஸ் பண்ணலாமா? என்னது? ஐயோ, எந்திரி முதல்ல, எந்திரி. மித்துக்குட்டி ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்க பாரு, நீ ரொம்ப பூவரா போயிட்டு இருக்க. முதல்ல எந்திரியா, எந்திரி. ஹே, இப்போ எதுக்குடி எழுந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. வைஷு அர்ஜுனும் என்னோட பேசியிருப்பாங்க. டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். போலாம் இருடி. ஐயோ, சின்னையா குறுக்கு பிரச்சனை. ஆமா, அப்படியே பிரச்சனையை சொன்னா மேடம் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க பாரு. சப்பா டேயாதி கிட்ட கேட்டா ஃபேனான்னு தான் சொல்லுவா. வழக்கம் போல திருட்டுத்தனமாவே எடுத்துடலாம். அது ஒன்றும் இல்லை மித்துக்குட்டி, ஒன்றும் இல்லை. ஆஹா, ஹே, நான் என்னடி பண்றது? சிலு சிலுன்னு காத்தடிக்குது, உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. பக்கத்துல வேற நீ நிக்கிற, சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அதான். மித்து, இவன் பார்வையே சரியில்லை. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. இங்க பாரு மொபனே, இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாச்சும் பண்ணு, அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயோ, வழி விடியா, முதல்ல வழி விடு. ஏ, இப்ப எங்கடி போற? நில்லடி. அது டைம் ஆகுது, நாங்க வீட்டுக்கு கிளம்பணும். நான் போய் வைஷ்ணவ கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். வீடு. சப்பா, ஹே, எல்கேஜி பாப்பா அவங்க பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோன்னா அர்ஜுன் என்ன வைஷு கால் பண்ணுவாங்க. அப்ப நம்ம போனா போதும், சரியா? அது வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஓகே? ஆமால, பேசி முடிச்சிருந்தா வைஷு நேரம் கால் பண்ணிருப்பால. ஆனாலும் இவன் ரொம்ப ஓவரா பண்றானே. மேடம் மேடம், ரொம்ப தாண்டி ஏதோ வில்லன் ரேஞ்சுக்கே என்ன நீ பார்த்துட்டு இருக்கடி. இங்க பாருங்க மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உங்களை அப்படியே கடிச்சு ஒன்று தின்ற மாட்டேன். அதனால இங்கே பத்திரமா இருங்க. இங்க பாரு மொவனே, என் பக்கத்துல நீ பந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். முதல்ல தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. சரிடி, சரி தள்ளியே நிக்கிறேன். எனக்கும் உன் பக்கத்துல நிக்க என்னென்னமோ தோணுது. பத்தாததுக்கு இதை மீறி ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமா தான் இருக்குது. அதனால என் கற்பை காப்பாத்திக்கிறதுக்காச்சும் நான் தள்ளி நின்னுக்கிறேன், போதுமா? சரி. ஹே, பண்ணி சிரிச்சியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரி, ஓகே. நம்ம அப்படியே பொறுமையா நடந்து போனோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நடந்து போலாமா? ஹை, சூப்பர் மித்து பாப்பா. எனக்கும் உன் கையை கொத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா 2 பேரும் பேசிக்கிட்டு பீச்ல வாக் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. சோ போலாமா? சரி மித்துக்குட்டி, வா போலாம். கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, என் பாதையில் என்று உன் காலடி. நேற்று நான் பார்த்ததும் இன்று நீ பார்ப்பதும் நெஞ்சம் எதிர்பார்ப்பதும் ஏனடி? யார் இந்த சாலையோரு பூக்கள் வைத்தது, காற்றிலே எங்கு வாசம் வீசுது. ஓ, அர்ஜுன் சொன்னதுனாலதான் மித்து பர்த்டே ஃபங்க்ஷன் போறோம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி என்னை இங்க கூப்பிட்டுட்டு வந்தாளா? வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஹாய் வைஷ்ணவி.